இனிமையான குழந்தைகளே, ஒரு நொடியில் தேக உணர்விலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்யுங்கள். மற்றும் மாஸ்டர் முக்தி, ஜீவன் முக்தி வள்ளலாகுங்கள். பரமாத்ம அன்பு அலௌகீக அன்பாகும். இந்த அன்புதான் குழந்தைகளை தந்தையினுடையவராக மாற்றியது. அன்புதான் சுலபமான வெற்றியைத் தந்தது. எனது பாபா என்று சொன்ன மாத்திரமே அனைத்து பொக்கிஷங்களின் அதிகாரி ஆகிவிட்டீர்கள். இல்லையென்ற பொருளே இல்லை பிராமணர்களான உங்களது பொக்கிஷத்தில். சேவையின் வெற்றிக்கு முக்கிய ஆதாரமே செய்விப்பவர். பாபா செய்யும் ஆத்மா என் மூலமாக செய்ய வைக்கின்றார் என்பதாகும். கருவியெனும் உணர்வால் பணிவு நிலை இயல்பாகின்றது. சுலபமாகவே தேக அபிமானம் முடிவடைந்து ஜீவன் முக்தியெனும் ஆனந்தம் அனுபவமாகிறது. நாளை ஜீவன் முக்தி பிராப்தமாகியே தீரும். இவ்வளவு பெரிய குடும்பத்தின் பொறுப்பு, வாழ்வின் பொறுப்பு, யோகியாக மாற்றுவதற்கான பொறுப்பு, பரிஸ்தாவிலிருந்து தேவதையாக மாற்றுவதற்கான பொறுப்பு இருந்தும் கவலையில்லா ராஜா நிலை, ஜீவன் முக்தி நிலை. உங்கள் அனைவருக்கும் சங்கம யுகத்திலேயே ஜீவன் முக்திக்கான ஆஸ்தி இந்த சமயத்திலேயே பிராப்தமாகின்றது. மனதின் மீது அந்தளவிற்கு கட்டுப்பாடு இருத்தல் வேண்டும். எங்கே மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டுமோ அங்கு ஒரு நிலைப்பட வேண்டும். கட்டளையிடுங்கள். சூட்சுமவதனம் செல், நிராகாரி ஆத்ம லோகம் செல் என 3 லோகத்திற்கும் விரும்பிய போதே மனதால் செல்வீர்கள். மனதை வென்றவர் உலகை வென்றவர். பயிற்சியினையே நடமாடும் பொழுதெல்லாம் சோதனை செய்யுங்கள். ஏனெனில் சமயத்திற்கேற்ப இப்போது எதிர்பாராத சம்பவங்கள் அதிகம் பார்க்க நேரிடும். இதற்காக ஏகாக்ரதா ஒரு முக சக்தி அவசியமாகும். மனதின் ஒருமுகத்தன்மையால் உறுதி மனப்பான்மையும் சுலபமாகவே வந்துவிடும். யோகிதான் நீங்கள் இப்போது பிரயோகி என்றால் செயல்முறைப்படுத்துபவர் ஆகுங்கள். உங்களது முழுமையால் மட்டுமே துக்கம் அசாந்தி அழிந்து போகும். இனி தனது சகோதர சோதரிகளை அதிக துயரம் பார்க்க விடாதீர்கள். இந்த துக்கம் அசாந்தியிலிருந்து விடுவியுங்கள். மிகவும் பயந்துள்ளார்கள். என்ன செய்வது, என்ன இந்த இருளில் அல்லல் படுகின்றார்கள். ஆத்மாக்களுக்கு